வெல்கம் டு இன்ஸ்டன்ட் அகாடமி. இன்றைக்கி எக்ஸசைஸ் 1.2ல் தேர்டு சம் இன் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். லெட் ஏன்னு சொல்லி இதை அப்படியே எழுதிக்கணும். இப்போ வந்து பை அப்ளையிங் காஸ் ஜார்டன் மெத்தட் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு இங்கே 3 மேட்ரிக்ஸ் இருக்கனால I3ன்னு சொல்லி ஏ கூட பார் பண்ணி போடுறோம். அப்போ வந்து இதை அப்படியே கொஸ்டின் எழுதிக்கணும். ஏவை இந்த பார் பண்ணும்போது இங்கே வந்து I3 நம்மளுக்கு தெரியும்ல, 1 0 0 0 1 0 0 0 1ன்னு கிடைக்கும். இப்போ வந்து இந்த இடத்த நம்ம 0 பண்ணணும். 0 பண்ணுறதுக்கு R2 gives R2 மைனஸ் R1ன்னு பண்ணோம்னா இந்த இடம் 0 ஆயிரும். அதே போல் அடுத்து இந்த இடத்துல 0 பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இங்கே 6 கொடுத்துருக்காங்க. 6 R3 வந்து 6 × R1 பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இடம் வந்து 0 ஆயிரும். ஃபஸ்ட்டு R1 அப்படியே எழுதிக்கணும். R2ன்னு அப்படியே போட்டுக்கணும். R1 மைனஸ் R2னால இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 0 வரும். 0 போட்டுட்டோம். இது 0 மேலே இருந்து 1 கீழே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டில் போடணும். சைன் வந்து இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். -1 இருக்கிறனால +1 மாறிடும். இந்த -1 வந்து அப்படியே வரும். இங்கே வந்து 0 -1 வந்து -1 மாறிடும். இந்த 1 - 0 வந்து 1 மாறிடும். இந்த 0 வந்து 0 மாறிடாது அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது R3 gives 6 இருக்கிறனால R3ல் நம்ம 6ஆல் வந்து R1 வந்து பண்ணோம்னா R1 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இடம் 0 கிடச்சிரும். ஸோ அதுதான் R3 மைனஸ் 6 R1. அப்போ இங்கே வந்து 6 ஆயிரும், -6 ஆயிரும். இது வந்து 6 ஆயிரும். இது 0 -6 0 0. இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா -6 + 6 வந்து நம்மளுக்கு 0 ஆயிரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 4. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா -3. இது ரெண்டையும் பண்ணோம்னா நம்மளுக்கு -6. இது ரெண்டையும் பண்ணோம்னா 0. இது ரெண்டையும் பண்ணோம்னா 1. அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது வந்துட்டு இப்போ R3 gives R1 + R2 பண்ணோம்னா இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே 0 ஆயிரும். அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இந்த இடமும் மாற்றணும். அதனால் வந்துட்டு R1 gives R1 + R2 பண்ணோம்னா இந்த இடம் 0 ஆயிரும். அதே போல் 4 வந்து நம்மளுக்கு 0 பண்ணி இதை வந்து 1 பண்ணதுனால R3 - 4 R2ஆல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இது கிடச்சிரும். அப்போ வந்து நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு R1 நம்ம எழுதிக்கணும். அடுத்தது வந்துட்டு -4 R2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து 0க்கு 0 போட்டுக்கிறோம். 4 × 1 வந்து -4. 4 × -1 வந்து +4. 4 × -1 வந்து மறுபடியும் +4. 4 × 1 -4. 4 × 0 0. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 இங்கே 0. 3 - 4 வந்து 1. -6 - 4 வந்துட்டு -2. 0 - 4 வந்து -4. 1 - 0 1. அதை நம்ம அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். இதை அப்படியே எழுதிட்டோம்னா அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு வந்து அடுத்தது இந்த இடம் வந்து மாற்ற வேண்டாம். இந்த இடமும் நம்மளுக்கு 0 ஆன ஆன்சர் வந்துடும். ஏதாவது இந்த R1 வந்து 0 பண்ணுறதுக்கு R3 + R1 பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இடம் 0 ஆயிரும். அதே வந்து இங்கே வந்து 0 பண்ணுறதுக்கு R2 + R3 பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த இடமும் 0 ஆயிரும். அது பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது -1 + 1 வந்து நம்மளுக்கு 0 ஆயிரும். அடுத்தது 0 - 2 வந்து -2. 1 - 3 வந்து -4 வந்து -3 ஆயிரும். 0 - 1 வந்து 1. அடுத்தது வந்து இந்த இடம் வந்துட்டு 0 அப்படியே போட்டுக்கிறோம். இதையும் மைனஸ் பண்ணோம்னா +1. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 0. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா -3. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால +3. அடுத்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது -3. இது ரெண்டையும் பண்ணும்போது 1. இதை அப்படியே நம்ம போட்டுக்கணும். அவ்வளோதான். therefore A inverse வந்து இது அப்படியே எழுதிட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். தேங்க்யூ.